ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது கூடயே ஒரு கைப்பிடி பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு லெமன் சைஸ் புளியவும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்ப சட்டியில் தான் வைக்கிறேன். சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குவாங்க. கடுகு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் அது கூடயே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு வெடிக்க வச்சுக்கோங்க. கடுகு வெந்தயம் ரெண்டும் வெடிச்சதுக்கு அப்புறம் அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு வெடிக்க வச்சுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இந்த குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கண்ணாடி பதம் வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம எப்பவுமே சேர்க்குற மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதங்கி வந்ததும் இது கூட காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதுவே தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும். அதனால் 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த காய்களையும் சேர்த்து இந்த மசாலா கூடயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கள் வேணாலுமே சேர்த்துக்கலாம். இதிலே மொச்சக்கொட்டை, வாழைக்காலாம் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். காய்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த மசாலா கூடயே காய்கள் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் கரைஞ்சிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த புளியவும் இப்போது கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துட்டு 5 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். இப்போது அந்த கேப்பில் ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் மிளகு போட்டு இடிச்சிட்டு அது கூடயே 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்து கொரன்னு இடித்து எடுத்துக்கோங்க. இந்த பொருளை மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து ஓட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொரப்பாக ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு 20 கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து குழம்பு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக கொதித்து வந்திருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு கொதித்து கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பொருளையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கருவாடு, நம்ம இடித்து வச்ச பொருள் ரெண்டத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கருவாட்டு குழம்பு வாசனை நல்லா சூப்பராக வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்.
நீங்கள் எடுக்கிற கருவாடை பொறுத்து மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேணாம். அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மதராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம போட்ட பூண்டு கருவாடு ரெண்டுமே மதர் மில்கை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.